அனைவருக்கும் வணக்கங்க. இந்த அல்லியை பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இது அல்லி தாங்க. இந்த அல்லி வந்து 1-2 தாங்க, ஒரு வருஷத்தில் ஒரு 5 பூத்தா அதிகங்க. அந்த அளவுக்கு தான் பூக்கும். ஆனால் வந்து இந்த கலரும் அழகும் பார்க்கறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ அல்லி வந்து இது மாதிரி வந்து தொடர்ச்சியாக நம்மளுக்கு பூக்கணும் அப்படின்னு சொன்னால் வேப்பம் புண்ணாக்கை வந்து ஒரு சின்ன முடிச்சு மாதிரி ஒரு துணியில் கட்டி அந்த தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருங்க. அதே மாதிரி இது வந்து மண்கலவை அப்படின்னு பார்த்தா களிமண் தாங்க ரொம்ப நல்லது. களிமண் கிடச்சிதுன்னா அதை போட்டு கூட செம்மண், மாட்டு எரு, மண்புழு உரமெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி வந்து நீங்கள் இப்போ மாட்டு எரு போடுறது மண்புழு எல்லாம் கூட பரவாயில்லைங்க. இப்போ வந்து கடலை புண்ணாக்கை வந்து ஒரு முடிச்சா போட்டு உள்ளே போட்டு வச்சிட்டிங்கன்னா அது வந்து நல்லா வந்து அழகாக பூக்கும். இந்த கலர்லாம் வந்து தொடர்ச்சியாக பூத்துட்ருக்குங்க. பட் அந்த கலர் மட்டும் சில சமயங்களில் தான் பூக்கும். இதுக்கு வந்து சூரிய ஒளி ரொம்ப தேவைங்க. டைரக்ட் சூரிய ஒளியில் தான் வைக்கணும். அப்போ தான் பூக்கள் வந்து நல்லா அழகாக பூக்குங்க. இப்போ வந்து கடலை புண்ணாக்கு வந்து போடுறது ஏன் அப்படின்னா, டைரெக்டாக போட்டால் பூச்சி வந்துடுங்க. அதனால் இது மாதிரி முடிச்ச மாதிரி போட்டு வைங்க. அனைவருக்கும் மிக்க நன்றிங்க.